இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிற வேத பகுதி மார்க்கு 6வது அதிகாரம் 7 முதல் 13 வரைக்கும். மார்க்கு 6வது அதிகாரம் 7 முதல் 13வது வசனம் வரைக்கும். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை அவர் கூப்பிட்டு அவர்களை வெளியே போகும்படி ஊழியம் செய்யும்படி இயேசப்பா அவர்களை வெளியே அனுப்புகிறாரு. அப்படி அனுப்பும்போது ஆண்டவர் அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்குறாரு. அப்புறம் அவங்க போகும்போது அவங்களுக்கு தேவையான பணம் எதுவுமே எடுத்துகிட்டு போங்கன்னா ஒரு கைத்தடி மட்டும் எடுத்துகிட்டு போங்க உங்கள் வசதிக்காக அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு செருப்பை போட்டுக்கோங்க, ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கோங்க, மற்றபடி உங்களுடைய தேவைக்காக எதுவுமே நீங்கள் கொண்டு போகாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு ஊருக்குள்ளே போயிட்டு ஒரு வீட்டுக்குள்ளே சமாதானம் சொல்லுங்கள். அந்த வீடு உங்களை ஏற்றுக்கொண்டாங்கன்னா அந்த சமாதானம் உங்களுக்குள்ளே இருக்கும், அந்த வீட்டுக்குள்ளே இருக்கும். அவங்க ஏற்றுக்கொள்ளலைன்னா அந்த சமாதானம் உங்கள்கிட்ட திரும்பி வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஊர்க்காரங்க அவங்கள ஏற்றுக்கொண்டாங்கன்னா அந்த ஊரில் ஊழியம் பண்ணுங்க. ஊர்க்காரங்க ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னா அந்த உங்கள் காலில் இருக்கிற தூசியை படிந்து உதறிட்டு வந்துடுங்க. அப்போ நியாயத்தீர்ப்பு நாளில் சோதம் குமாராவுக்கு நடந்த அந்த காரியத்தை காட்டிலும் அந்த கிராமத்துக்கு அந்த இடத்துக்கு அதிகமாக நடக்கும் அப்படின்னு இயேசு சொல்கிறாரு. சீஷர்களும் அதே மாதிரி நிறைய இடங்களுக்கு போய் இயேசு சொன்ன மாதிரியே பிரசங்கம் பண்ணுறாங்க, பிசாசுகளை துரத்துறாங்க, நோய்களை குணமாக்குறாங்க, ஆண்டவருடைய நாமத்தினால் அற்புதங்களை செய்கிறாங்க. இப்போ இதே சம்பவம் மத்தேயு 10வது அதிகாரம் 1வது வசனமும் 5லிருந்து 15 வசனம் வரைக்கும் இதே சம்பவம் இருக்குது. லூக்கா 9வது அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள் வரைக்கும் இதே சம்பவம் இருக்குது. இது எல்லாத்தையும் கலந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை கற்றுக்கொள்வோம். தேவன் தாமே நம்மை நடத்துவாராக. இப்போ ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சபையில் ஒரு விசுவாசியாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆண்டவருடைய சீஷனாக ஆண்டவர் மாற்றுறாரு. சரியான ஒரு வளர்ச்சிக்கு அப்புறம், சரியான ஒரு அர்ப்பணிப்புக்கு அப்புறம் ஆண்டவருடைய சீஷனாக ஆண்டவர் மாற்றுறாரு. அதுக்கப்புறம் இந்த இடங்களில் நிறைய காரியத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறாரு. முதலாவது அழைப்பு. டைரியில் எழுதுகிறவங்க எழுதிக்கோங்க. முதலாவது அழைப்பு. ஏசப்பா அங்கே இருக்கிற சீஷர்களை அழைத்தார். இப்போ அது அப்படியே நம்ம ஒவ்வொரு காரியமாக நம்முடைய வாழ்க்கையில் நம்ம யோசித்து பார்ப்போம். முதலாவது சீஷர்களை ஆண்டவர் அழைத்தார். இப்போ நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறாரா? அழைப்பு ரொம்ப அவசியம், ரொம்ப தேவை. நான் விரும்பினேன், அங்கே ஊழியம் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, என்னை கூப்பிட்டாங்க, நான் போய் ஊழியம் பண்ணேன், அப்படி அல்ல. நம்ம மேலே அழைப்பு அப்படின்னு ஒன்று இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஆண்டவர் அழைக்காமல் ஊழியம் பண்ண முடியாது. ஆண்டவருடைய அழைப்பு ரொம்ப தேவை. அதுதான் அஸ்திவாரம். யார் நம்மளை ஊழியத்துக்கு வர சொன்னால்? நம்முடைய பெற்றோரா, அல்லது நம்முடைய நண்பர்களா, அல்லது சூழ்நிலையா, அல்லது விசுவாச பிள்ளைகள் நம்மளை ஊழியத்துக்கு வர சொன்னாங்களா? ஆண்டவர் தான் நம்மை அழைக்க முடியும். ஆண்டவர் தான் அழைக்கக்கூடிய ஒரே ஒரு நபர். என்ன ஆண்டவர் அழைத்திருக்கிறாரா, நம்மை ஆண்டவர் அழைத்திருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு தீர்மானம், அப்படிப்பட்ட ஒரு கேள்விக்கான பதில் நமக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கணும். கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறாரா? அவருடைய வேலைக்காக என்னை அழைத்திருக்கிறாரா? ரெண்டாவது, ஆண்டவர் அனுப்புகிறார். சீஷர்களை இயேசு அனுப்புகிறார். இப்போது தேவன் என்னை அனுப்புனாரா? ஊழியத்துக்கு என்னை அழைத்ததும் ஆண்டவர் தான். ஆண்டவர் தான் என்னை அனுப்பவும் முடியும். நான் ஒரு இடத்துல போய் ஊழியம் செய்கிறோம் அப்படின்னா ஆண்டவர் தான் நம்மை அனுப்ப முடியும். இந்த இடத்துல நான் ஊழியம் பண்ணுவதற்கு ஆண்டவர் தான் என்னை அனுப்ப முடியும். சூழ்நிலை காரியமாக நம்ம அனுப்பப்பட முடியாது. நம்முடைய ஊழியக்காரங்களோ நம்முடைய பெற்றோரோ விரும்பினதுனால நம்ம அனுப்பப்படலை.
ஏதோ ஒரு சபை வந்து நம்மளை பொருளாதாரத்தில் தாங்குதுங்கிறதுக்காக நம்ம போய் ஊழியம் பண்ண முடியாது. கர்த்தர் என்னை அனுப்பியிருக்கிறாரா? கர்த்தர் என்னை அனுப்பியிருக்கிறாரா? இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷரில் அழைத்து அவர் அனுப்புகிறார். அது மாதிரி கர்த்தர் என்னை அனுப்புகிறாரா? முதலாவது அழைப்பு, தேவன் என்னை அழைத்திருக்கணும். ரெண்டாவது தேவன் என்னை அனுப்பணும். அடுத்தது நேரம். அதாவது நான் அழைக்கப்பட்டிருக்கலாம். நல்ல கவனிங்க, நான் அழைக்கப்பட்டிருக்கலாம், ஆண்டவர் என்னை அழைச்சிருக்கலாம். அதே நேரத்தில் ஆண்டவர் என்னை அனுப்பியிருக்கலாம். ஆனால் நான் ஊழியம் செய்யணும்னு கர்த்தரை வைத்திருக்கிற நேரம் இதுதானா? இது சரியான நேரம் தானா? இந்த நேரத்தில் தான் நான் ஊழியம் பண்ணணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரா? நம்ம தாயின் கருவில் உருவாக முன்பதாகவே கர்த்தர் வந்து நம்மளை பெயர் சொல்லி அழைக்கிறாரு. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதை நம்ம நம்புகிறோம். ஆண்டவர் என்னை அனுப்பணும்னு விரும்புகிறாரு, சரி. ஆனால் நேரம் இப்போ தான் நான் ஊழியம் பண்ணணும்னு கர்த்தர் விரும்புகிறாரா? இந்த 2025 இந்த நவம்பர் மாதத்தில் இப்போது நான் வந்து ஊழியம் பண்ணணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறாரா? நேரம் சரியானது தானா? இந்த டைமில் தான் நான் ஊழியம் பண்ணணும்னு கர்த்தர் விரும்புகிறாரா? நான் வந்து நம்ம செய்கிற ஊழியங்கள் வந்து நம்ம கிடைக்கிற நேரத்தில் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு செய்கிற வேலைகள், கர்த்தருக்காக செய்கிற வேலைகள், நம்ம கர்த்தருக்காக படுகிற பிரயாசங்கள் வந்து வேறு, அது வித்தியாசமானது. இப்போ நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறது என்னென்னா, என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் என்ன வைத்திருக்கிறாரோ அதை நோக்கி நம்ம வந்து தனிப்பட்ட முறையில் செயல்பட ஆரம்பிக்கிற அந்த ஊழியத்தை பற்றி, அந்த தரிசனத்தை பற்றி நம்ம பேசி கொண்டு இருக்கிறோம். என் வாழ்க்கையில் நிச்சயமாக நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட தரிசனத்தை வைத்திருப்பார். அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு சரியான நேரம் இதுதானா? கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார் அப்படிங்கிற நிச்சயம் வேணும். கர்த்தர் என்னை அனுப்புகிறார் அப்படிங்கிற நிச்சயமும் நமக்கு வேணும். அதே நேரத்தில் நேரம் இதுதானா? இந்த நேரத்தில் தான் கர்த்தர் என்னை விரும்புகிறாரா? அல்லது இன்னும் ஒரு 2 வருஷம் சபையில் காத்திருக்கணுமா? இல்லை ஒரு வருஷம் காத்திருக்கணுமா? இல்லை ஒரு 5 வருஷம் காத்திருக்கணுமா? அப்படிங்கிற ஒரு காரியம் வந்து ரொம்ப தேவை, ரொம்ப அவசியம். ஆண்டவர் என்ன நம்மளை அழைச்சிருக்கலாம், ஆண்டவர் நம்மளை ஊழியத்துக்கு அனுப்பணும்னு விரும்பலாம். ஆனால் எந்த டைம், ஆண்டவர் குறித்த நேரத்துக்கு முன்னாடி நம்மளாக அவசரப்பட்டு போகக்கூடாது. ஆண்டவர் குறித்திருக்கிற நேரம் வந்ததுக்கப்புறம் நம்ம காலம் தாழ்த்தி கொண்டு இருக்கக்கூடாது. ரொம்ப தேவையானது. தேவன் என்ன நேரத்தை என் வாழ்க்கையில் வைத்திருக்கிறாரோ, எந்த காலகட்டத்தை, எந்த சூழ்நிலையை கர்த்தர் வைத்திருக்கிறாரோ அந்த நேரத்தில் தான் நம்ம இறங்கணும். அந்த நேரத்தில் தான் தேவனுக்காய் செயல்படணும். அதுக்கப்புறம் ஆண்டவர் வந்து அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்குறார். வியாதியஸ்தில் குணமாக்குறதற்கும் பிசாசுகளை துரத்துறதற்கும் ஆண்டவர் வந்து அவங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். அவங்க ஆண்டவர் கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த அதிகாரத்தை வைத்து அற்புத அதிசயங்களை, அடையாளங்களை அவங்க வந்து செய்கிறாங்க. சீஷர்கள் செய்கிறாங்க. எங்கே ஊழியத்துக்கு போகிறாங்களோ அங்கே வந்து அற்புத அதிசயங்களை செய்கிறாங்க. ஆண்டவர் நமக்கும் அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். அவரை நம்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் வந்து அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். இப்போது சீஷர்கள் வந்து ஊழியத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இயேசு வந்து ஒரு குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி சொல்கிறாரு. எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்யணும், ஊழியத்தை எப்படி செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறாரு. அப்போ ஏசப்பா வந்து சொல்கிறாரு, நீங்கள் வந்து ஒரு கிராமத்துக்கு போங்க, அந்த கிராமத்தில் நீங்கள் வந்து சமாதானத்தை சொல்லுங்கள். அந்த கிராமத்தார் அந்த வீட்டுக்காரர் உங்களை ஏற்றுக்கொண்டாங்கன்னா அங்கே தங்கி ஊழியம் பண்ணுங்கள். அங்கே தேவைப்படும் வரைக்கும் அங்கே தங்கி நீங்கள் ஊழியம் பண்ணுங்கள். ஒருவேளை அவங்கள ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னா உங்கள் காலில் இருக்கிற தூசியை தட்டி போட்டு போயிருங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்போ ஊழியம் வந்து எப்படி செய்யணும்? கிராமத்துக்கு போகணும், அங்கே ஊழியம் பண்ணணும், அங்கே ஏற்றுக்கொண்டாங்கன்னா அங்கே ஊழியம் பண்ணணும், ஏற்றுக்கொள்ளனா வேறு இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை ஆண்டவர் கொடுக்குறாரு. அப்போது நம்முடைய தனிப்பட்ட ஊழிய வாழ்க்கையில் கூட ஒரு திட்டம் நமக்கு வேணும். நான் எப்படிப்பட்ட ஊழியம் பண்ண போகிறேன்? நான் ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார், ஆண்டவர் என்னை அனுப்புகிறாரு, சரியான நேரத்தில் தான் நான் ஊழியம் பண்ணணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. என்னுடைய நேரத்தை நம்ம கண்டுபிடிச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்துட்டு
ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு திட்டத்தை ஆண்டவர் கொடுக்குறார். நான் எப்படி ஊழியம் பண்ணணும், எந்த மாதிரி ஊழியம் பண்ணணும், எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்யணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க அல்லது பக்கத்து சபைக்காரங்க, நம்முடைய நண்பர்கள் செய்கிற மாதிரி ஊழியத்தை நம்ம பின்பற்றணுங்கிற அவசியம் இல்லை. நமக்கு ஆண்டவர் ஒரு திட்டத்தை கொடுத்துருப்பார். நான் என்ன பண்ணணும், என்னுடைய வேலை என்ன, அப்படிங்கிற ஒரு திட்டத்தை ஆண்டவர் சீஷர்களுக்கு கொடுக்குறார். அப்போ நம்ம செய்கிற ஊழியங்கள் கூட ஒரு திட்டம், நான் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை ஆண்டவர் கொடுப்பார். அடுத்தது இடம். இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு சொல்கிறாரு, எல்லா பக்கமும் போங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு குறிப்பிட்ட இடத்த பார்த்து இங்கே தான் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லலை. எங்கே வேணால் போங்க, எல்லா பக்கமும் போங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ இடம் பிரச்சனை இல்லை. இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் இயேசு சீசரில் பார்த்து சொல்லும்போது இடம் பிரச்சனை இல்லை. எந்த இடத்துல ஊழியம் பண்ணுறது அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கலை. நீங்கள் எங்கே வேணால் போங்க அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்கிறார். அதனால் இடம் பிரச்சனை இல்லை. ஒருவேளை நமக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்த கொடுத்துருப்பாரு அப்படின்னா அதையும் தெரிந்து கொள்வது நல்லது, அவசியம். நம்மளை எல்லா இடங்களிலும் போய் சுவிசேஷம் சொல்லலாம், தப்பு கிடையாது. எல்லா ஜனங்கள்கிட்ட எல்லா இடத்துல போய் சுவிசேஷம் சொல்லலாம், தப்பு கிடையாது. ஆனால் நம்ம ஒரு சபையாக இருப்போம் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட அழைப்பை கர்த்தர் நம்ம மேலே வைத்திருப்பார் அப்படின்னா, நம்ம எந்த இடத்துலேருந்து பண்ணுறோம் அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்வது நல்லது. அடுத்தது வேலை. இப்போ ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டு போயிட்டாங்க, ஜனங்கள்கிட்ட போயிட்டாங்க. அங்கே போய் என்ன வேலை செய்யணும், என்ன வேலை செய்கிறாங்க? தீர்க்கதரிசனம் சொன்னாங்களா, சுவிசேஷம் சொன்னாங்களா, சபையில் ஸ்தாபிச்சாங்களா, அல்லது போதிச்சாங்களா அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த இடத்துல சீஷர்கள் போதிச்சாங்க, பிசாசுகளை துரத்துனாங்க. இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அழைப்பு. போதிக்கிறது, பிசாசை துரத்துறது, இது அவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த அழைப்பு. அப்போ என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன அழைப்பை வைத்திருக்கிறார், என்ன வேலை செய்யும்படி வைத்திருக்கிறார், நான் எப்படிப்பட்ட வேலையை செய்யணும், எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்யணும்? அப்போஸ்தல ஊழியமா, மெய்ப்பன் ஊழியமா, சுவிசேஷ ஊழியமா, போதகர் ஊழியமா, அல்லது தீர்க்கதரிசன ஊழியமா? 5 வகையான ஊழியத்தை ஆண்டவர் வேதத்தில் காண்பித்து கொடுக்குறாரு. அந்த 5 வகையான ஊழியத்தில் எனக்கு என்ன ஊழியம், நமக்கு என்ன ஊழியம், அதில் ஒரு தெளிவு வேணும். இப்போ இது எல்லாம் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்ய ஆரம்பித்த போது 30 வயதுக்கு அப்புறம் தான் அவர் ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறாரு. 33 வயதில் அவர் சிலுவையில் அறையப்படுறாரு. அப்போ ஒரு 3.5 வருஷத்துக்குள்ள ஆண்டவர் சீஷர்களை தெரிந்து கொண்டு அவங்க வாழ்க்கையில் என்ன தரிசனம், என்ன திட்டம் அப்படிங்கிற எல்லா காரியத்தையும் ஆண்டவர் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்கள உருவாக்கிடுறார். அப்போ ஒரு ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில், அதாவது ஒரு புதுசாக ரட்சிக்கப்பட்ட ஒரு நபர் கூட ஒரு 3 வருஷத்துக்குள்ளே அவன் ஊழியம் செய்கிறவனா மாறிடலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல உதாரணத்தை எடுத்துக்காட்ட ஆண்டவர் காண்பித்து கொடுக்குறார். இப்போ ஒரு வேளை நம்ம நாட்களில் அது கொஞ்சம் தாமதம் ஆனாலும் நம்ம ஒவ்வொருவரும் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் என்னெல்லாம் கர்த்தர் வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். ஒரு வேளை அது 5 வருஷம் ஆகலாம், இல்லை 10 வருஷம் ஆகலாம். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் என்ன வைத்திருக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சு கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். இந்த இடத்துல என்ன வேலை செய்யணும்னு ஆண்டவர் அவங்களுக்கு சொல்கிறார். எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்யணும், பிசாசுகளை துரத்துறாங்க, வியாதியர்களை குணமாக்குறாங்க, ஆண்டவரை பற்றி சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஊழியம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எனக்கு என்ன ஊழியத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார், அந்த 5 வகையான ஊழியத்தில் எனக்கு என்ன ஆண்டவர் வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கணும், அது அவசியம். அடுத்தது ஜனங்கள். எந்த ஜனங்கள், எப்படிப்பட்ட ஜனங்கள்கிட்ட ஊழியம் பண்ணணும்? ஆண்டவர் அவங்களுக்கு சீஷர்களுக்கு சொல்கிறாரு, நீங்கள் புறஜாதிகளுக்கு போகாமல், சமாரியா பட்டணத்துக்குள்ளே போகாமல், காணாமல் போன ஆடுகள் யூத ஜனங்களுக்குள்ளே மட்டும் ஊழியம் பண்ணணும் அப்படின்னு ஏசப்பா கட்டளையிடுகிறார். அதாவது காணாமல் போன ஆடுகள், அவங்க யூத ஜனங்களை பற்றி சொல்லுது. அப்போ எந்த ஜனங்கள் மத்தியில் ஊழியம் பண்ணணும், எப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியில் ஊழியம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரியத்தை ஆண்டவர் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறார்.
எல்லாவற்றையும் ஆண்டவர் நியமிக்கிறார் பாருங்க. எவ்வளோ அழகாக ரொம்ப தெளிவாக ஆண்டவர் வந்து அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாரு என்ன மாதிரி ஜனங்கள்கிட்ட ஊழியம் பண்ணணும். அடுத்தது என்ன செய்தி, எப்படிப்பட்ட செய்தியை அவங்க சொல்லணும், என்ன பிரசங்கம் பண்ணணும், எப்படிப்பட்ட காரியத்தை அவங்க பிரசங்கம் பண்ணணும். பரலோக ராஜ்யத்தை குறித்து அவங்க பேசுகிறாங்க. பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது, மனம் திரும்பணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்கிறாங்க. அப்போ என்ன செய்தி கொடுக்கணுங்கிறத கூட, அதாவது மெயின் தீம், ஒரு வசனத்தை வந்து என்ன செய்தி கொடுக்கணும், எப்படிப்பட்ட செய்தியை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு கருப்பொருளை ஆண்டவர் வந்து அவங்களுக்கு கொடுக்குறாரு. அப்புறம் கடைசியாக ஒரு ஆவிக்குரிய ஒரு மேலாண்மை ஆண்டவர் கொடுக்குறாரு. இப்போ இவங்க ஊழியத்துக்கு போகிறாங்க, அவங்க ஒரு குடும்பம் வந்து அவங்கள ஏற்றுக்கொண்டாங்கன்னா ஆசீர்வதிக்கப்படுறாங்க. ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னா பயங்கரமான ஒரு சாபம், பயங்கரமான ஒரு அழிவு வரப்படுது. எப்போ? நியாய தீர்ப்பு நாளில். அப்போ இவங்களுக்கு மேலே ஒரு ஆவிக்குரிய அதிகாரத்தை, ஒரு ஆவிக்குரிய மேலாண்மையை அன்று கொடுக்குறாரு. இவங்கனால அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படலாம் அல்லது சபிக்கப்படலாம், நரகத்துக்கு கொண்டு போகப்படலாம், நியாயம் தீர்க்கப்படலாம். ஒருவேளை உலக பிரகாரமாக அந்த ஊழியம் செய்கிற பிள்ளைகளை ஜனங்க ஏற்றுக்கலாம், ஏற்றுக்காமல் இருக்கலாம், அது வேற. ஆனால் ஆவிக்குரிய பார்வையில் இவங்க போகிறதுனால அந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படலாம் அல்லது நியாய தீர்ப்பு நாளில் அவங்க தண்டிக்கப்படலாம். இது ரெண்டு காரியம். அப்படிப்பட்ட ஒரு ஆளுகை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். நம்ம சாதாரணமான ஆட்கள் அல்ல, நம்ம சாதாரணமான ஆட்களை போல நம்ம பார்க்கப்பட்டாலும் ஆண்டவர் வந்து ஒரு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். நம்முடைய கையில் அந்த குடும்பத்தினுடைய தலையெழுத்தே ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். நம்ம ஆசீர்வதிச்சா சமாதானத்தை பேசினா அவங்க தகுதி உள்ளவங்களாக இருந்தால் சமாதானமாக இருப்பாங்க. இல்லை நமக்கு விரோதமாக எழும்புறாங்க, நம்மளை ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னா அது அந்த ஜனங்கள் மேலே இருக்கிற ஒரு சாபம். அவங்க கர்த்தர் அவங்கள நியாயம் தீர்ப்பார் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளம். நம்ம காலில் இருக்கிற ஒரு தூசி போதும். நம்ம ஒரு வேளை நம்ம ஊழியம் செய்யும் போது ஜனங்க வந்து பெரிய பெரிய ஆயுதங்களை கொண்டு வந்து நம்மளை மிரட்டலாம், நம்மளை பயமுறுத்தலாம். ஆனால் நம்ம கையில், நம்ம காலில் இருக்கிற தூசி போதுமானது. அவங்கள வந்து நியாயம் தீர்க்கிறதுக்கு நம்ம காலில் இருக்கிற தூசி போதும். அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய தண்டனையை கொடுக்கும். நியாய தீர்ப்பு நாளில் இவங்க வந்து சோதோம் கொமோராவுக்கு நடந்த காரியத்தை விட அதிகமான ஒரு இழப்பு, அதிகமான ஒரு அழிவு அவங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு ஆண்டவர் வந்து கட்டளையிட்டு இருக்கிறாங்க. அதனால் நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற அதிகாரம் வந்து மேலானது, பெருசு. இப்போ மறுபடியுமா நான் வந்து சொல்கிறேன், சீஷர்களை ஆண்டவர் கூப்பிட்டு அவங்களுக்கு என்னெல்லாம் சொன்னார், எதையெல்லாம் தெளிவுபடுத்தினார் அப்படிங்கிறத பார்க்குறோம். நம்ம வாழ்க்கையிலையும் இதை நம்ம எழுதி வைத்து இது எல்லாத்துக்கும் நமக்கு பதில் கிடைக்கும் அப்படின்னா அது ஒரு நல்ல விஷயம். நம்ம ஒவ்வொருவருக்கும் இது வந்து ரொம்ப தேவையானது. முதலாவது அழைப்பு, தேவன் என்னை அழைத்திருக்கிறாரா. அடுத்தது தேவன் என்னை அனுப்பியிருக்கிறாரா, தேவன் தான் என்னை அனுப்பியிருக்கிறாரா. அடுத்தது நேரம், எந்த நேரத்தில் நான் ஊழியம் பண்ணணும், எந்த டைமில் நான் ஊழியம் பண்ணணும். அதாவது காலையில் 10 மணிக்கா 12 மணிக்கா அதல்ல, அந்த நேரத்தை பற்றி சொல்லலை. என்னுடைய வாழ்க்கையில் இப்போது இந்த வருடத்தில் இது சரியான நேரமா, ஆண்டவர் என்னை எந்த டைமில் என்னை ஊழியம் பண்ண அனுப்புகிறார். நான் ஆயத்தமாக இருப்பேன் அப்படின்னா, கர்த்தருக்குள்ளே நான் தகுதியாக இருப்பேன் அப்படின்னா ஆண்டவர் என்னை அனுப்புவார். அப்போது நான் ஊழியம் பண்ணுறதுக்கான டைம் இதுதானா அப்படிங்கிறது ஒரு காரியம். அப்புறம் ஆண்டவர் அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்குறாரு, போய் ஊழியம் செய்ய தேவையான அதிகாரத்தை கொடுத்துருக்குறாரு. அப்புறம் ஒரு திட்டத்தை கொடுக்குறாரு, எப்படி ஊழியம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை ஆண்டவர் கொடுக்குறாரு. எந்த விதத்தில் ஊழியம் பண்ணணும்னு சொல்கிறாரு. இடம் வந்து எங்கே வேணால் அவங்க ஊழியம் பண்ணலாம், எல்லா ஜனங்களுக்கும் ஊழியம் பண்ணலாம். அதாவது இடம் வந்து பொருட்டு இல்லை, எல்லா ஜனங்களுக்கும் முக்கியமாக அவருடைய வார்த்தை யார் ஏற்றுக்கொள்கிறாங்களோ அவங்களுக்கு ஊழியம் பண்ணணும். அடுத்தது அழைப்புன்னு இருக்கிற வேலை, என்ன வேலை செஞ்சாங்க, அவங்க வந்து போதிச்சாங்க, பிசாசுகளை துரத்துனாங்க. 5 வகையான ஊழியங்கள். 5 வகையான ஊழியத்தில் ஆண்டவர் வந்து எந்த ஊழியத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அடுத்தது ஜனங்கள், எந்த ஜனங்களுக்கு நம்ம ஊழியம் பண்ணணும், எப்படிப்பட்ட ஜனங்களுக்கு ஊழியம் பண்ணணும் அப்படிங்கிறத ஆண்டவர் சொல்கிறாரு. அப்புறம் நம்ம ஊழியத்தில் கருப்பொருள் என்ன, கருப்பொருள் அப்படின்னா
முக்கியமான செய்தி என்ன, நம்ம எதை பற்றி நம்ம சொல்ல போகிறோம், எதை பற்றி நம்ம பேச போகிறோம், என்ன காரியத்திற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறத ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறாரு. அப்புறம் ஒரு ஆவிக்குரிய அதிகாரத்தை ஆண்டவர் கொடுக்குறாரு. இப்போ இது எல்லாத்தையும் ஆண்டவர் சொல்லி ஒரு தரிசனத்தையும் ஆண்டவர் அவங்களுக்கு கொடுக்குறாரு. இதை நான் கடைசியாக சொல்ல வேண்டிய காரியம் தரிசனம். ஒரு இலக்கு தரிசனத்தையும் ஆண்டவர் அவங்களுக்கு கொடுக்குறாரு. இப்போ ஒரு மனிதன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஒரு 3 வருஷத்துக்குள்ள ஆண்டவர் அந்த மனுஷனுக்குள்ளே இருந்த இது எல்லா காரியத்தையும் ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் வைத்திருக்கிற இது எல்லா காரியத்தை குறித்ததான தெளிவு வந்துருச்சு அப்படின்னா நம்ம ஊழியம் செய்கிறதற்கு நம்ம தயங்காமல் பயப்படாமல் சரியான விதத்தில் நம்ம இறங்குவதற்கு, ஊழியத்தில் முழு நேரமாக இறங்குவதற்கு அது பிரயோஜனமாக இருக்கும். அப்படிப்பட்ட காரியத்தில் நம்ம தெளிவாக இருப்போம் அப்படின்னா அதில் நமக்கு எந்த ஒரு குழப்பமும் இருக்காது. ஆண்டவர் தான் நம்மை அனுப்புகிறார் அப்படிங்கிற ஒரு தெளிவோடு இந்த ஊழியத்தை செய்யலாம். கர்த்தர் தாமே இந்த ஒவ்வொரு காரியத்திலையும் ஒரு தெளிவை கர்த்தர் நம்ம கொடுப்பாராக. ஆமென்.